மக்களே, ஒரு நிமிஷம் இந்த பதிவை பார்த்துட்டு போங்க. இந்த பதிவு இப்போ உங்க கண்ணுல பட்டு இருக்குன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்க கண்ணுல மட்டும் இந்த பதிவு பட்டு இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா இந்த அம்மன் உங்களுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறான்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த அம்மன் கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்புறம் இந்த அம்மனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அம்மனோட அருளை. உன் பேச்சு துணைக்கு 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் உன் குறைகளை புலம்பித் தீர்ப்பதற்கு ஒரு உறவு வேண்டுமல்லவா? அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த நொடியிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது இந்த அம்மாவின் வாக்கு. நீ தோற்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைபவர்களின் முன்னால் உன்னை ஜெயிக்க வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே. எனக்கு காணிக்கையாக கோடி கோடியாக பணத்தை கொட்டினாலும், தங்கம் தங்கமாக அள்ளி கொடுத்தாலும் அவை யாவும் நீ அம்மா என பாசத்தோடு அழைக்கும் அந்த ஒற்றை சொல்லுக்கு ஈடாகாது என் தங்கமே. வசம்பு, செந்தூரம், வெற்றிலைச்சாறு மூன்றையும் எடுத்து அரைத்து நெற்றியில் பொட்டாக வைத்து வர உலகமே உங்களுக்கு வசியமாகும். பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். கலங்காதே, இழந்ததையெல்லாம் மீட்டுத் தருவேன். உன் மன பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. என்னிடம் உன் குறைகளை கூறிவிட்டு செல்கின்றாய். நானும் உன் கஷ்டங்களை நீக்கி வருகிறேன். ஆனால் நீ என்னை உன் கஷ்டம் தீர்ந்ததும் என்னை நினைப்பது கிடையாது. இதுதான் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையா? எனக்கு செலுத்தும் நன்றி கடனா? நீயே ஒரு நிமிடம் யோசித்துப் பார், உனக்கு புரியும். நீ என்னை நினைக்காவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வான்னு கூப்பிட்டாதானே அவங்க வாசலையே மிதிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் கௌரவம், அந்தஸ்து எல்லாம் வேணும். ஆனா தெய்வத்துக்கு வான்னு கூப்பிட்டா வரணும், போன்னு சொன்னாலும் வலிய வந்து காப்பாத்தணுமா? இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த நொடியிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது இந்த அம்மாவின் வாக்கு. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வான்னு கூப்பிட்டாதானே அவங்க வாசலையே மிதிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் கௌரவம், அந்தஸ்து எல்லாம் வேணும். ஆனா தெய்வத்துக்கு வான்னு கூப்பிட்டா வரணும், போன்னு சொன்னாலும் வலிய வந்து காப்பாத்தணுமா? யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என்று வாழ்கின்றவர்களின் மத்தியில் நாமும் வாழ்ந்து பிறரையும் சந்தோஷமாக வாழ வைக்க ஆசைப்படும் யார் மனதிலும் நான் குடிபுக ஆசைப்படுவேன் என் தங்கமே. உனக்காக யாருமே இல்லையே என நீ கலங்காதே. உனக்காக இந்த தாய் மீனாட்சி இருக்கிறாள் என்று தைரியம் கொள் என் தங்க. எனக்கு துணையாக யாருமே இல்லை, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நீ நினைக்கும் கன நேரத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் என் தங்கமே. இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த நொடியிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது இந்த அம்மாவின் வாக்கு.